வீட்டிலேயே இருக்கிற எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, ஏத்த ஒரே இடம் கிச்சன் தான். கவலையா இருக்கும்போது எதுக்காக கவலையா இருக்கும் அப்படின்றதையே மறந்து நான் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிச்சுருவேன். அதே மாரி சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் வேற சமைச்சு வச்சுருவேன். ஆக மொத்தத்துல எப்படி இருந்தாலும் சமையல் வேலை முடிஞ்சிரும். மதியம் லஞ்சுக்கு பாசிப்பருப்பு போட்டு சொரக்காய் சாம்பார் வச்சுட்டு, தொட்டுக்கிறதுக்காக பாவக்காய் பொரியலுக்காக எண்ணெயில வெங்காயம், பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். அதை வெந்துட்டு இருக்கும்போது ஒரு சில டப்பாக்களில் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதை பண்ணியாச்சு. 2மே ஒரே மாதிரி ஒரே டப்பாவில் இருக்குது, மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. அதனால் எந்த பாக்கெட்டில் வாங்கினோமோ அந்த பாக்கெட்டில் எழுதி இருக்கதையே கட் பண்ணி இந்த மாதிரி டப்பாவில் சொருகி மாட்டி வச்சுட்டா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் பாதியெல்லாம் வெந்ததும் தேவையான உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே சுருள சுருள வதக்கி எடுத்துட்டா சூப்பராக ரெடி.